வணக்கம். நான் உங்கள் டாக்டர் சி. பாலாஜ். இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா, தோபானம் செய்வதனால ஏற்படக்கூடிய நன்மைகள் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பிடிக்கிறோம் உதாரணத்துக்கு. அந்த காது குத்துன இடத்துல கைகள் இப்படி உங்களுடைய விரல் ஸ்தானம் இப்படி பிடிக்கும் பொழுது, இந்த இடம் பார்த்தீங்கன்னா, அக்குப்ரெஷர்ல நம்மளுடைய கண்ணுக்கு தொடர்பான ஒரு புள்ளின்னு பார்க்கலாம். அதேபோல மூளைக்கு தொடர்புடைய ஒரு புள்ளின்னு பார்க்கலாம். இந்த இடம் ஆதி காலத்துல எதற்காக கம்பல் என்பது அணியப்பட்டது அப்படின்னு பார்க்கும் பொழுது, கண் பார்வை வந்து தெளிவடையக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். இந்த ஸ்தானம் என்பது. அதே போல பார்த்தீங்கன்னா, மூளைக்கு ரொம்ப நல்லது. அதாவது நம்ம தோப்பூரம் போடும் பொழுது, இந்த ஸ்தானம் இப்படி நம்ம இழுக்கும் பொழுது, உங்களுடைய வலது மூளை, இடது மூளை. இப்ப நம்ம உதாரணத்துக்கு 2 கைகளும் இப்படி இணைந்து பிடிக்கிறோம். இப்படி பிடிக்கும் பொழுது, உங்களுடைய வலது மூளை, இடது மூளை என்பது நன்றாக செயல்படுகிறதுன்னு பார்க்கலாம். இதுல நம்மளுடைய இருதயத்துக்கும் ரொம்ப நல்லது, நுரையீரலுக்கு ரொம்ப நல்லது. ஆஸ்மா, வீசிங், சைனஸ் இது போல பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லக்கூடிய ஒரு முக்கிய பயிற்சியாக இந்த தோப்பாரம் பார்க்கலாம். அதே போல பெண்களை பார்த்தீங்கன்னா, டெலிவரி ஆன பிறகு ஏற்படக்கூடிய அந்த முதுவலிக்கு ஒரு முக்கிய பயிற்சியாக பார்க்கலாம். இது ரெகுலரா செய்யும் பொழுது முதுவலி வந்து பெண்களுக்கு வராத ஒரு நிலையை பார்க்கலாம். அதே போல உங்களுக்கு அந்த ஒபிசிட்டி என்பது டெலிவரி ஆன பிறகு ஏற்படக்கூடிய அந்த உடல் பருமன் என்பது குறையக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். அதே போல இது சக்கரவியாதிக்கும் ரொம்ப நல்லது. நம்மளுடைய உடல்ல ரத்த ஓட்டத்தை சீர் செய்யக்கூடிய ஒரு முக்கிய பயிற்சியா பார்க்கலாம். இதுல உதாரணத்துக்கு நம்ம அமரும் பொழுது, இப்போ ஆசனத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்போ ஃபார்வர்ட்ல டவுன் பண்றோம். இப்படி போகும்பொழுது மூச்சு காத்து வெளியில போகும். பின்ஸ்தானத்துல போகும்போது மூச்சு காத்தானது இழுக்கப்படுகிறது. அந்த நிலையில இருக்கும் பொழுது சாதாரண மூச்சு ஒரு சில பயிற்சிகளில் மட்டும் மூச்சு காத்து வந்து நிறுத்துற போல நம்மளுக்கு ஃபீல் ஆகும். இப்போ உதாரணத்துக்கு நம்மளுடைய கால்களை மேல உயர்த்துறோம். அப்ப பாத்தீங்கன்னா மூச்சு காத்து இழுப்போம். இங்க மூச்சு காத்து வெளியில வரும். இது வந்து இயற்கையா நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். ஆசனங்கள் செய்யும் பொழுது இந்த மூச்சை வந்து நம்ம ரியலைஸ் பண்ணும் பொழுது, உதாரணத்துக்கு நம்ம இது போல பயிற்சிகள் செய்யும் பொழுது நம்மளுடைய உடல், மனம், ஆன்மா என்பது ஒன்றிணைய செய்யக்கூடிய ஒரு முக்கிய பயிற்சிகளாக பார்க்கலாம். இப்போ இந்த தோப்பாரணம் செய்யும் பொழுது உதாரணத்துக்கு உங்களுடைய மூலாதாரம் சக்கரம் என்பது ஆக்டிவேட் செய்யக்கூடிய ஒரு முக்கிய பயிற்சியா பார்க்கலாம். தியானத்துக்கு ரொம்ப நல்லது. மூட்டுல எனக்கு தேய்மானம் அதிகமா இருக்கு, மூட்டு வலி இருக்கு, ரொம்ப வயதானவர்களா இருக்கும் பொழுது இந்த தோப்புவாரணம் என்பது செய்வது தவிர்க்கப்படலாம். அதாவது முழுமையாக அமர முடியலன்னா அந்த ஆஃப் செட்டிங் என்பது செய்யலாம். நம்ம வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கு மூட்டுல எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு பட்சத்துல தாராளமா நீங்க ஃபுல்லா உட்காந்து எழுந்துக்கலாம். இது வந்து குழந்தைகள் பாத்தீங்கன்னா படிப்பதற்கு முன்பாக, இப்போ எக்ஸாம் டைம்ல படிப்பதற்கு முன்பாக தோப்பானம் என்பது ஒரு 21 எண்ணிக்கையில இருந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிறகு பாத்தீங்கன்னா ஒரு 54 எண்ணிக்கை என்பது நம்ம தாராளமா செய்யலாம். அந்த 21 எண்ணிக்கையை செய்யும் பொழுது உங்களுடைய ஞாபக சக்தி என்பது அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். அதே போல மெமரி பண்ணக்கூடிய அளவும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கலாம். உங்களுடைய அந்த ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி என்பது அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். இந்த தோப்பாரணம் செய்வதனால இத்தனை நன்மைகள் என்பது உண்டு. ஜீரண சக்தி அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலைன்னு பார்க்கலாம். அதாவது வாயு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் ரொம்ப நல்லது. நம்முடைய கல்லீரல், மண்ணீரல், பித்தப்பையை ஸ்ட்ரென்தன் பண்ணும். நம்முடைய ராஜ உறுப்புகள் அனைத்திற்கும் ஒரு முக்கியமான ஒரு பயிற்சியாக பார்க்கலாம் இந்த தோப்பாரணம் என்பது. இப்போ நம்ம தோப்பாரணம் என்பது எப்படி செய்யலான்ற ஒரு பதிவை நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த நிலையில இருக்கோம். ஷோல்டர் லெவல்ல வரும். ஷோல்டர் லெவல்ல வந்துட்டு காது வந்து இந்த ஸ்தானத்துல இப்படி பிடிக்கிறோம். உங்களால முடிஞ்சா இது போல ஃபுல் செட்டிங் இருக்கலாம். ஸ்பைன் கார்டு வந்து பெண்ட் ஆகக்கூடாது. அதாவது முதுகு பகுதி வந்து பெண்ட் பண்ணக்கூடாது. நேரா இருக்கு. இது போல ஒரு 11 எண்ணிக்கை ஆரம்பத்துல செய்யலாம். இப்போ என்னால முடியலன்ற ஒரு பட்சத்துல இது போல செய்யலாம். உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிறகு ஃபுல் செட்டிங் என்பது ஒர்க் அவுட் பண்ணணும். இதுல செய்யும் பொழுதே உங்களுடைய நுரையீரலுக்கு சீரான ஒரு மூச்சு காத்து என்பது சென்றடைகிறதுன்னு பார்க்கலாம். அதே போல இருதயத்துக்கும் ரொம்ப நல்லது. இதுல பெண்களை பொறுத்த வரைக்கும் மாதவிலக்கு ஏற்பட்ட தினங்களில் பயிற்சிகள் என்பது செய்ய வேண்டாம். அதே போல உடல் ரீதியாக ஏதாவது சர்ஜரி நடந்திருந்தால் டாக்டருடைய ஆலோசனை கேட்ட பிறகு செய்வது என்பது நல்லது. நன்றி, வணக்கம்.